உனக்கு அந்த காட்டு மிராட்டி தான் கரெக்டா இருப்பா. அவ கூடயே வாழ்ந்து குப்பை கொட்டி அவ கூடயே சாகு. நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். இந்த ஊருக்கு ஒன்ன நம்பி வந்த பாவத்துக்கு நான் எவ்வளவோ அசிங்கப்பட்டுட்டேன், அவமானப்பட்டுட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட இருக்கிறது உயிர் மட்டும்தான். அதையும் இழக்க நான் தயாரா இல்ல. நான் கிளம்புறேன். பார்த்து பார்த்துப்பா, நல்லா ஏத்தி இறுக்கி கட்டுங்க. அம்மாடி அப்படி யாத்தி என்ன கணக்கு நடக்குது? குழாய் எதுக்குடா தூக்கிட்டு தெரியுற? கட்டுறதுக்கு தான், வேற எதுக்கு தூக்குவாங்க? அதான் தெக்கால 2 குழாய் கட்டி இருக்கலடா, இது எதுக்கு? கோயிலுக்கு முகப்புல கட்டி இருந்த ஒரு குழாய் ஓடாம இருந்துச்சாம்னே, அதை வேலை பார்த்துட்டு எடுத்து வந்து திருப்பி கொடுத்தாங்க. வேலை பார்த்தாச்சா? பார்த்தாச்சுனே. இப்ப நல்லாத்தான் ஓடுது. சரி, அப்ப அந்த மேல ஏறி மரத்துல கட்டி விடு. மரத்துல கட்டணுமா? மரத்துல எப்படின்னு ஏறுறது? மரத்துல உனக்கு ஏற தெரிஞ்சா ஏறு, இல்லைன்னா ஏணியை போட்டு ஏற. இது என்ன கேள்வி? குழாயை வடக்க பார்த்து கட்டணுமா இல்ல தெக்க பார்த்து கட்டணுமானே? ஏதோ ஒரு பக்கம் கட்டுடா, சத்தம் கேட்டா சரிதானே? இல்லனே, ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன். அப்புறம் ஏறி கட்டின பிறகு கழட்ட சொல்லக்கூடாதுல, அதுக்குதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா பாவாடை, எந்த பக்கம் வாட்டம் இருக்கோ அந்த பக்கம் கட்டி விடு. சரிண்ணே. சுப்பிரமணி, வாங்கய்யா. சுப்பிரமணி, காவடி எடுத்துட்டு வர்றவங்க, தீச்சட்டி எடுத்துட்டு வர்றவங்களுக்கு முன்னாடி எல்லாம் தண்ணி ஊத்தி விடணும். அதுக்கு 2 வண்டி தண்ணி சொல்லியிருக்கேன், போதும்லப்பா? எப்போதும் டவுசரையா 2 வண்டி தாயா சொல்லுவாரு. போதுமியா. அப்புறம் ஆத்தாளுக்கு பூ மாலை அந்த டெக்கரேஷனுக்குலாம் கேட்க சொன்னாங்களேப்பா, அது என்னன்னு பேசலையே? அதெல்லாம் சிவனேசன் பொறுப்புலாம் கொடுத்துட்டேங்கய்யா. சிவனேசன் பாத்துக்கிறவான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிப்பா. ஏலே பாவாடை, நீ ஏன்டா அப்படி குழாயை தூக்கிட்டு நிக்கிற? கட்டதுக்குதான், வேற எதுக்கு? அப்ப போய் கட்டி விடு, இதுக்கு கையில வச்சுக்கிட்டு இருக்க? எட்ட மாட்டேங்குதுல, ஏறித்தானே கட்டணே. அப்ப ஏறி கட்டுறா, ஏன் நிக்கிற? ஏறி கட்ட ஏணி வேணும்லையா? ஏணி இல்லாம எப்படி கட்டுறது? அப்ப ஏணியை எடுத்து கட்டுறா. ஏணிக்கு நான் எங்க போவேன்? கோயில்ல ஏணி இருக்கா? இவன் என்னடா இவன் ஒண்ணு மாத்தி ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கான். போய் எங்கிட்டாவது கடக்க எடுத்து கட்டுறா, இல்லைன்னா யார்ட்டையாவது கேளு. இப்படி கையில தூக்கிட்டு திரிவியா? இலை பாவட, அந்த மூர்த்திட்ட ஏணியை கேட்டு எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்து கட்டி விடு. சரிண்ணே. தாடி, இந்த பாவாடை பையிட்ட ஒரு வேலை எவ்வளவுக்குள்ள நம்ம ஆவிச்சிவன்லாம் போயிரும் போல் இருக்கே. ஆளு பேச்சு தாயா ஒரு மார்க்கமா இருக்கும், வேலையெல்லாம் படு சுறுசுறுப்பு, பயங்கரமா பாத்துருவேன். எங்கிட்டோ வேலை முடிஞ்சா சரிதான். என்ன சுப்பிரமணியனே, இந்த ஆரம்பிச்சுட்டான்ப்பா உன் வேலைக்காரன். போய் என்னன்னு கேளு போ, இல்லைன்னா கொலையை தூக்கி மண்டையில விட்டுட்டு கவுந்துரு கிடந்தாலும் கிடப்பேன். அதுவும் நெசந்தாங்கய்யா. என்ன என்னடா பாவாட? மூர்த்தி எங்க இருப்பாரு? இலை பேசாம அங்கனே வச்சிருப்படா, நானே எடுத்து கட்டிக்கிறேன். சும்மா அதுக்கு இதுக்குன்னு நொய்யின்னு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க நீ. கொஞ்சம் முடி வளர்த்தா நல்லா இருக்குமோ? வேண்டாம், முடி வளர்த்தா இது அம்சானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிடும். இப்படியே இருந்தாதான் அழகா இருக்கு இல்ல? இல்லையே, கொஞ்சம் முடி வளர்த்தா நல்லா இருக்கும் போல் இருக்கே. அப்பதான் அழகா பூவெல்லாம் வச்சுக்க முடியும்ல. எனக்கு தான் பூ வைக்கிறதே பிடிக்காதே, அதுக்காக தானே இந்த மாதிரி முடியை கட் பண்ணி விட்டுட்டு சுத்திட்டு இருக்கேன். இப்போ ஏன் திடீர்னு பூ வைக்கணும்னு தோணுது? இந்த ஜீவா அடிக்கடி பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுனால தான் இப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். பேசாம முடி வளர்க்கலாமா? அப்பதான் ஜீவா வாங்கிட்டு வர பூவெல்லாம் அழகா வச்சுக்க முடியும்ல. பாவம், அவனுக்கும் ஆசை இருக்கும்ல, நம்ம பொண்டாட்டி அழகா சடை பின்னி தலை நிறைய பூ வச்சிருக்கணும்னு. நம்ம தான் பித்துக்கோழி மாதிரி தெரியுறோமே, அப்புறம் எப்படி அவனுக்கு பிடிக்கும்? இல்ல, என் ஜீவாவுக்கு நான் எப்படி இருந்தாலும் பிடிக்கும் இல்லடா? எப்படி இருந்தாலும் பிடிக்கும் தான். ஆனா அடிக்கடி ஏன் பூ வாங்கிட்டு வரான்? அப்ப நான் தலையில வச்சுக்கணும் தானே வாங்கிட்டு வரான். அப்ப என்ன மறைமுகமா முடி வளர்க்க சொல்றானோ? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. அப்படின்னா தான் டைரக்டாவே சொல்லிடுவானே. என்னவா இருக்கும்? சரி விடு, ஏன் போட்டு குழப்பிக்கிட்டு. நமக்கு இந்த மாதிரி பாப் கட்டிங் தான் சூப்பரா இருக்கு. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. கண்ணாடி முன்னாடியே நின்று டைம் ஒப்பித்திட்டு இருக்கேன் பாரு. சொல்லு ஜீவா. ஐக்கி எங்க வச்சேன்னு பாத்தியா? எப்ப பார்த்தாலும் இதே தான் வேலை உனக்கு. எங்கேயாவது தூக்கி வைக்க வேண்டியது, அப்புறம் என்கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க வேண்டியது. ஹேங்கர்னு ஒன்று எதுக்குடா இருக்கு, அங்க வச்சுட்டு போக வேண்டியது தானே. அப்படியே கலட்டி எங்கிட்டாவது தூக்கி போட்டுட்டு போயிட்டு திரும்ப வந்து பைக்கு எங்க இருக்கு, காருக்கு எங்க இருக்குன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? சொல்லுடி, டைம் ஆச்சு, அர்ஜென்ட்டா வெளில போகணும். என்ன இப்ப அர்ஜென்ட் உனக்கு? அதான் நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்க சொன்னேன்ல. மேனேஜர் இப்போ ஒரு வேலையா மீட்டிங்க்கு வந்திருக்காராமா. அவர் வந்திருக்கும் போது தனியா பார்த்து கேட்டோம்னா கொஞ்சம் இங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் போய் பார்க்கலான்னு இருக்கேன். சரி, சாவி எங்க கொடு. ஏன் ஜீவா, மேனேஜர் ஓகே பண்ணிட்டா அப்ப இங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்களா? நீ இங்கேயே வந்துருவியாடா? நானும் அப்படிதாண்டி நினைக்கிறேன். இங்கேயே வந்துட்டா உன் கூடவே இருக்கலாம். ஆனா என்ன சொல்றாருன்னு தெரியலையே. நீ பேசுறதுல தான் இருக்கு. எனக்கு ஃபேமிலியெல்லாம் இங்கே தான் இருக்காங்க, நான் இங்கேயே இருக்கேன் சார்னு ஏதாவது சொல்லு. அதை விட சேலரி ஒரு 5-10 கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லடா, இங்கேயே கேள. 5-10 கம்மியானா பரவாயில்ல, கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டோம்னா 40,000 கம்மியாகும்.
பரவாயில்ல ஜீவா, நீ போயிட்டு வர்ற செலவு, அங்கே போய் நீ தனியாக இருந்து சாப்பிட்ற செலவு, தங்குற செலவுன்னு உனக்கு அங்கே காருக்கு பெட்ரோலுக்குன்னு உனக்கு தெண்ட செலவு அதிகமாகுது. அதை விட நீ தனியாக உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுன்னு உடம்ப வேற கெடுத்துக்கிற. இங்கேயே வந்துட்டோன்னா எல்லா செலவும் கம்மியாகும்ல, அதில் இந்த 40,000 பேலன்ஸ் பண்ணிடலாம். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, நான் பேசி பார்க்குறேன். சொல்லி பார்க்குறேன்னு சும்மா மண்ணு மாதிரி சொல்லாது ஜீவா. நல்ல மேனேஜர் கிட்ட பேசும்போது தெளிவாக பிரைட்டாக பேசணும், ஓகேவா? பேசி பார்ப்போம். இங்கேயே வந்துட்டேன்னா டெய்லி நம்ம 2 பேரும் ஒன்றாவே ஆஃபீஸ்க்கு பைக்கில் போகலாம். நீனே என்னை டெய்லியும் ட்ராப் பண்ணுவ, திரும்பவும் நீனே என்னை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வருவ. சண்டே நம்மளுக்கு நல்ல ரெஸ்ட் இருக்கும். காலையிலேயே எங்கேயாவது வெளியில் போயிட்டு நைட்டு மட்டும் வீட்டுக்கு வந்தால் போதும் ஜீவா. எப்போதும் நம்ம கூடவே இருக்கலாம்ல. டெய்லியும் நான் உன் கூடவே இருப்பேன் ஜீவா. ப்ளீஸ் தான், கேளு ஜீவா. ஏய், எனக்கு மட்டும் உன் கூட இருக்கணும்னு ஆசை இல்லையா? சேலரியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீனே அதை பெருசாக எடுத்துக்கலைங்கிறப்போ அப்புறம் என்ன பிரச்சனை? நான் உன் கூட இருக்கிறது தான் வேணும். கேட்டு பார்க்குறேன், பார்ப்போம். சரி, ஓகே. என்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு நீ அப்படியே கிளம்பிடு. சான்ஸே இல்லடி, டைம் ஆயிடுச்சு. நான் உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணுன்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் மேனேஜரை பார்க்கவே முடியாது. அவர் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டா எப்போ வருவார்னே தெரியாது. வந்த உடனே அப்புறம் அவர் கிளம்பி போகிறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். நின்று பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, நீ சாவி மட்டும் தேடி கொடு. பறக்காத, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். சாவி எடுத்து கொடு. டைனிங் டேபிளில் ஹெல்மெட்டுக்கு பக்கத்தில் தான் கீ இருக்கு, போய் எடுத்துக்கோ போ. செல்ல குட்டி, லவ் யூ பொண்டாட்டி, பாய். நீ பார்த்து பொறுமையா போ. நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, கமலா, சொல்லு கமலா. அம்சா, கிளம்பிட்டியாடி? கிளம்பிட்டேன்டி. நீ எதில் வர? நான் ஸ்கூட்டியில் தாண்டி வரேன். நீ அண்ணன் கூட வரியா? இல்லை கமலா, ஜீவாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான். கொஞ்சம் வந்து என்னை வீட்டில் பிக்கப் பண்ணிக்கிறியா? சரி, ஓகே. நான் இன்னும் சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் வெளில சாப்பிட்டுக்கலாமா? ஓகேடி, வா சாப்பிட்டுக்கலாம். இன்னும் 2 மினிட்ஸில் உன் வீட்டு வாசலில் இருப்பேன். நீ வெளியில் வந்து நில்லு. இதோ வரேன்டி. இந்த ஹேண்ட்பேக் எங்கே வச்சேன்? அத்தை, வாமா கையல், காலேஜ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் அத்தை, போயிட்டு வரேன். என்ன டிஃபன் சாப்பிடாம கிளம்புறேன்ற? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போ. இல்லை அத்தை, இன்னைக்கு லேப் இருக்கு, நான் சீக்கிரமா கிளம்பணும். சரிடா, 2 இட்லி சாப்பிட்டுட்டு போ. இந்த இட்லி வெந்துருச்சு, சட்னி மட்டும்தான் அரைச்சிடுறேன். இல்லை அத்தை, சட்னி அரைச்சி பண்ணணும்னா டைம் ஆயிடும். என்ன எல்லாரும் இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பிட்டீங்க? இல்லை நான் தான் சமையலுக்கு லேட் பண்ணிட்டேனான்னு தெரில. கொஞ்சம் நேரம் இருமா. கம்சாவும் சாப்பிட்டுட்டு போகல, ஜீவாவும் சாப்பிடல, நீனும் சாப்பிடாம போனா இந்த இட்லி எல்லாம் யார் சாப்பிட்றது? இல்லை அத்தை, லேப் இருக்கு, டைம் ஆயிடும். சாப்பிட்டா அப்புறம் டைமுக்கு போக முடியாது அத்தை. நான் போயிட்டு வந்துட்டு நைட்டு கூட சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். நான் தான் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி சாப்பிடாம போறீங்களேம்மா. சாரி அத்தை, நானே காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினச்சேன். அப்படியே தூங்கிட்டேன். ஆமாம், காலேஜ் கிளம்புற பிள்ளை நீ வந்து வேலை பார்த்துட்டு இருக்கியா? அம்சா ஃப்ரீயாக இருந்தானா அவளே பாதி வேலை பார்த்துருவாம்மா. எனக்கு ஒரு வேலையும் இருக்காது. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாரு, இன்னும் ஒன்றும் செய்யாமல் இருக்கேன். இருக்கட்டும் அத்தை, அதனால ஒன்றும் இல்லை. நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். கேன்டீனில் மறந்துடாம சாப்பிடு, சாப்பிடாம இருக்காத. சரிங்க அத்தை, அப்போ நான் போயிட்டு வரேன். கையல் பஸ் ஸ்டாப்பு தெரியுமா, இல்லை நான் கூட்டிகிட்டு வந்து விடட்டுமா? இல்லை அத்தை, எனக்கு தெரியும், நான் போய்க்கிறேன். இந்த வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அடுத்த வாரம் அப்பா ஸ்கூட்டி கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம்லாம் நீ ஸ்கூட்டிலேயே போய்க்கலாம், சரியா? சரிங்க அத்தை. பார்த்து பத்திரமா போயிட்டு வா கையல். ஏதாவது ஒன்றுனா ஃபோன் பண்ணு, இல்லைன்னா ஜீவாவுக்கு கூப்பிடு. ஜீவா வீட்டில் தான் இருக்கான், சரியா? ஓகே அத்தை, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பத்திரம். அம்சா ஆஃபீஸ்க்கு போகணும், இவ காலேஜுக்கு போகணும். அவனும் ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டான். எல்லாரும் அறக்க பறக்க கிளம்பும்போது சாப்பாடை கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சுருக்கலாம். என் சோம்பேறித்தனத்தால் எங்கே பாரு, பிள்ளைங்க யாருமே சாப்பிட முடியாமல் போகுதுங்க. இட்லியும் வெந்துருச்சு. சரி, இதுக்கு மேலே ஊற்ற வேணாம், எடுத்து வச்சிடலாம். அத்தகிழவி, திருவிழா நேரத்தில் வீட்டில் வேலையை வச்சுக்கிட்டு எங்கடி போய் ஊர் சுற்றிட்டு வர? எங்கேயும் போகல தகிழவி, இங்கனதான் நின்று. என்ன வேலை இருக்கு சொல்லு. அவளுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் அரிசி ஊறின பிறகு எடுத்து காய வச்சு இடிச்சிட்டு வரணும். யார் வீட்லயாவது உலக்க கிடக்க போய் இடிச்சிட்டு வரியா? அதான் அன்னைக்கிளிக்கா வீட்டில் இருக்குல்ல, அங்கே போய் இடிச்சிட்டு வர வேண்டியதானே? எல்லாத்தையும் இடிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு நோகாம சேர்த்து கொடுக்குறோம். நீங்க கொண்டு போய் விளக்கு போட்டுட்டு வாங்க. மொட்டை எல்லா வேலையும் நாங்க வாக்குறதுக்கு எதுக்கும்ட்டி நீ இருக்கணும். போய் இடிச்சிட்டு வா போ. நான் மாவளுக்கு செய்யணுமா? லூசு தகிழவி, அதில் எனக்கு செய்ய வராது. அப்ப எப்ப தண்ணி கத்துக்கிற போற? இனிமே அதெல்லாம் நீனே செய்யணும். போய் செஞ்சுட்டு வா போ. அரிசியை தான் ஊற வச்சுட்டு இல்லை தகிழவி, அப்படியே காய வச்சு கொடுத்துரு. நான் மிக்சிலேயோ கிரைண்டர்லயோ போட்டு சுற்றி எடுத்து வந்துடுறேன். மிக்சி கிரைண்டர்ல எல்லாம் போடக்கூடாது முட்டி. கையில தான் இடிச்சுத்தேன் சேர்க்கணும். அப்பத்தே மாவிளக்கு நல்லா இருக்கும். அதுதான் முறையும் கூட. மிஷின்ல எல்லாம் நினைச்சா நல்லா இருக்காது, மாவு ஒழுங்கா வராது. இதெல்லாம் நீனா போடுற பிட்டு, அதெல்லாம் எல்லாம் நல்லாத்தான் வரும். நீ அரிசியை கூட நான் மிஷினில் அரைச்சிட்டு வரேன். இல்லைன்னா வீட்லேயே கிரைண்டரில் போட்டு சுற்றி தரேன்.
அது எனக்கு இருக்கே அதான் சொல்கிறேன்ல, கிரைண்டரு மிக்சியிலாம் போட்டால் நல்லா இருக்காது, மாவு பதம் வராது, கையில் இடிச்சு குத்துனாதே நல்லா இருக்கும். நீ அன்னைக்கிளி வீட்டில் உர கிடக்குல்ல, அங்கே போய் இடிச்சிட்டு வா. எனக்கு இப்போ ஒரு வேலை வைக்கணும், அதானே உனக்கு என்ன? அம்மா பாவம் அப்படியே பிடுங்கி குமிச்சிட்டீல. அவன் திருவிழா நேரத்தில் நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் எப்படி பறந்துக்கிட்டு தெரிகிறாளுக. இது இப்படி டைன்னு சுற்றிட்டு வர்றதுக்கு தான் லாய்க்கா இருக்குது. எந்திரிச்சு போம்டி, எடுத்து போய் காய வச்சு கொண்டு போய் அரைச்சிட்டு வா. ஒழுங்கா இடிச்சு ஒழுங்கா பக்குவமாக கொண்டுட்டு வரணும். சொல்றதோட நிப்பாடிக்கிறங்க, பக்குவத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். தள்ளுங்கிட்டு அரிசி தானே இப்போ தாண்டி ஊற வச்சிருக்கேன், சத்தோட ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து காய போட்டு கொண்டு போகலாம். ஊற வச்ச அரிசி திங்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல. அடி எருமை, சாமிக்கு இடிக்க போகிற மாவிளக்கு, அதெல்லாம் எச்சி எடுத்தக்கூடாது, எந்திரி முதல்ல. ஊற வச்ச அரிசி நல்லா இருக்க கிழவி, ஒரு கை மட்டும் அழிக்கிறேனே. அடி கிணக்கு இருக்கி, சாமி குத்தமாயி போயிட முடி. அவளும் தங்கடங்கன்னு எங்கிட்டு கிடந்த ஆறாளுகளே தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காளுக. என்னத்தையாவது ஒன்று குறைய சொல்லிவிட்டா என்னால் தங்க முடியாது, ஒழுங்கா வையி. ஒரு கையை அல்றது இல்லாம சாமிக்கு தெரியுது, கொஞ்சோன்னு தானே. ஊற வச்ச அரிசி நல்லா மொச்சுக்கு மொச்சுக்குன்னு இருக்க கிழவி, கொஞ்சோன்னு திண்டுக்கிறனே. இல்லக்க மத்தக்கண்டு பிஞ்சு போகும், வச்சுட்டு வா. நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் ஒன்றும் திங்க முடியாது. நெடுவாளி நெடுவாளி, இந்த கூப்பிட்டுட்டாளுக, கிளம்பி போ. வாரேன் வாரேன் மாடனே. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்த பஸ் பிடிச்சிருக்கலாமே, இப்போ என்ன பண்றது, எப்படி போறது? ஹலோ, மனோஜ் கேக்குதா மனோஜ்? ஜீவா சார் சொல்லுங்க சார். என்னோட ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் விஷயமா சாரை பார்க்கணும். சார் இப்போ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற லொக்கேஷனை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே ஜீவா சார், லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். பட் மீட்டிங் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான். இல்லை மனோஜ், மீட்டிங் இன்னைக்குன்னு தானே சொன்னாங்க, நீங்கள் என்ன நாளைக்குன்றீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக இன்னைக்கு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தவிர்க்க முடியாத ஒரு ரீசனுக்காக இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணி நாளைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சார். நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நாளைக்கு வந்து சாரை பாருங்க. ஓ அப்படிங்களா, சரி ஓகே ஓகே மனோஜ். நான் இன்னைக்கு சாரை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் விஷயமா பேசிடலான்னு கிளம்பிட்டேன். சரி பார்த்துக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. மீட்டிங் கேன்சல்னு தெரிஞ்சிருந்தா அம்சாவியாவது ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே. பாவம் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. சரி ஓகே, ஈவினிங் பார்த்துக்கலாம். என்ன டைம் ஆயிடுச்சு, கையல் எங்க நிக்கிறான்? என்ன கையல், காலேஜ் போலையா? தான் நேத்து போன பஸ் போயிடுச்சு, அதான் அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த பஸ் வர்றதுக்கு இன்னும் 1 hour ஆகும். அதுவரை என்ன பண்ண போற? ஐயோ 1 hour ஆகுமா? எனக்கு இன்னைக்கு லேப் வேற இருக்கே. சரி வா, நான் கூட்டிட்டு போறேன் வா. இல்ல தான் பரவாயில்ல, நான் பார்த்து ஏதாவது ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். ஏன் ஆட்டோல போறதுக்கு என் கூட வந்தானே, வா நான் கூட்டிட்டு போய் விடுறேன். அந்த வழியா தானே போறேன். இல்ல தான் பரவாயில்ல. வா கையல், அந்த வழியில தான் போறேன் வா. இல்ல தான், உங்களுக்கு ஏன் சிரமம்? ஒரு சிரமமும் இல்ல, நான் வந்த வேலை கேன்சல் ஆயிடுச்சு. இனி வீட்டுக்கு தான் போறேன். அப்படியே உன்னை காலேஜ்ல விட்டுட்டு நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். சரிங்க தான். கையல், இங்க இருந்து போறது உனக்கு காலேஜ் எல்லாம் செட் ஆயிடுச்சா? வீடு ஓகேவா? ஓகே தான். நம்ம வீட்ல என்ன பிரச்சனை? இல்ல, நீ பழக்கப்பட்ட வீடு தான், இருந்தாலும் கேக்குறேன், உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தான். அம்சாக்கா கூட இருக்கறனால டைம் போகிறதும் தெரிய மாட்டேங்குது. ஓகே தான். கையல் என்னாச்சு? கையல் கையல் அத்தான். என்னாச்சு கையல், ஏன் ஒரு மாதிரி சாஞ்சிருக்க? இல்லை அத்தான், ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. என்னாச்சுமா, என்னாச்சு சொல்லு. இல்லை அத்தான், காலையில் சாப்பிடாம வந்துட்டேனா, அதான் ஒரு மாதிரி தலை சுத்துது. அம்மா, காலேஜ் போற பொண்ணு காலையில சாப்பிட்டுட்டு வர்றது இல்லையா? ஏன் பட்னியா போற நீ? ஏதாவது சாப்பிடுறியா? இல்லை தான், டைம் ஆயிடுச்சு, பஸ்ஸு போயிடும்னு நினச்சிட்டு வந்தேன், அதான் ஒரு மாதிரி கேரா இருக்கு. சரி வா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ அத்தான், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நானும் வர்ற அவசரத்துல காலையில டிஃபன் சாப்பிடல, எனக்கும் பசிக்குது. நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு போலாம் வா. உன்னை கொண்டு போய் கரெக்டான டைமுக்கு காலேஜில் விட்டுறேன். இல்லை தான், லேப் இருக்கு, பரவாயில்ல வேண்டாம். உன்னை கரெக்டா டைமுக்கு கொண்டு போய் டான்னு விட்டுறேன், ஓகேவா? 2 பிரெட் ஆம்லேட்டாவது சாப்பிட்டுட்டு போலாம், ஓகே? சரிங்க தான். இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா? ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நிம்மியை பார்க்க போறேன். அவ மார்க் எடுத்ததுக்கு கூட விஷ் பண்ணல, காலேஜ் சேரும்போது ஒரு கங்க்ராட்ஸ் கூட சொல்லல. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? லேய் பேரண்டி, அப்பதான் ட்ரெஸ் எப்படி இருக்கு? என்னல இது, ஆபீஸ்க்கு போறது மாதிரி பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு தெரியுற? பொண்ணை பார்க்க போறவன் நல்லா கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு மாப்பிள்ள வரக்கா வர வேணா? என்ன உடுப்புது? அப்பதான் அப்ப இது நல்லா இல்லையா? நல்லாத்தே இருக்கு, இருந்தாலும் சூப்பரா இருக்க வேணாமா? அப்ப இது சூப்பரா இல்லையா? அப்பதா சூப்பராத்தே இருக்கு, இருந்தாலும் டாப்பரா இருக்க வேணாமா? இப்ப என்ன பத்தா சொல்ல வரீங்க? இந்த Dress உங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதானே? ஆமாடா,
ஏதோ பேண்ட் வேலைக்கு போகிறது மாதிரில இருக்குது. ஏதோ பேண்ட்டும் சட்டையும் இன்னும் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரியா தெரியுது. நல்ல கோட்டு சுட்டு போட்டுட்டு வா, அப்போ தானே என் பேத்திய 2 பேரும் அழகுல மயங்குவாளுக. அப்பத்தா இந்த கோட்டு சூட் எப்படி இருக்கு? கோட்டு சுட்டு போட்டால் மாப்பிள்ளை கணக்கா இருக்கும்னு நினச்சேன். இதுவும் அந்த அளவுக்கு இல்லையடா, சுமாராத்தான் இருக்கு. என்ன அப்பத்தா இதுவும் நல்லா இல்லையா? ஆமாடா, என் பேத்திய 2 பேரும் ரதி ரதியா லட்டு லட்டா இருக்காளுக. நீ போட்டிருக்க உடுப்பை பார்த்து ஏதோ ட்ரம்ஸ் வாசிக்கிறவன்னு நினைக்க மாட்டாளுக. ட்ரம்ஸ் வாசிக்கிறவனா? அப்படியா இருக்கு? அப்படித்தான்டா இருக்கு. ஏதோ சிக்கு சிக்குன்னு இது என்ன நல்லாவா இருக்கு, உடுப்பு நல்லா தெரியலையே. அப்ப என்ன அப்பத்தா போடுறது, நீங்களே சொல்லுங்க. நல்ல பாரம்பரியமா வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு வரியா, அப்ப நல்லா இருக்கும்ல. வேஷ்டி சட்டையா? எனக்கு இடுப்புல வேட்டி நிக்காதே. வெளியிட்ட எடுத்து கட்டிக்கிற, உள்ள கட்டுறது என்ன வெளியே தெரியவா போகுது? இறுக்கி கட்டிக்கிட்டு வா, வெளியே வைக்கல மாப்பிள்ளை மாதிரி இருக்கும்ல. அப்படின்றீங்க? அட ஆவடா பேராண்டி, திருவிழாக்கெல்லாம் போகையில் இந்த மாதிரி வேட்டி சட்டையில போனீங்கன்னா நல்லா சம்மன்னு இருக்கும். அப்படி எடுத்து கட்டிக்க. ஓகே அப்பத்தா, ட்ரை பண்றேன். என்ன அப்பத்தா இப்ப எப்படி? சூப்பர், அடி தூள். ஏன் அப்பத்தா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நிமிக்கு பிடிக்குமா? பேத்திய 2 பேருக்கும் அவங்க அப்பனை மாதிரி மாப்பிள்ளை தான் பிடிக்கும். இந்த மாதிரி உடுப்புல போனாத்தான் நம்ம அப்பா மாதிரியே இருக்காரு நம்ம அத்தான்னு நினைச்சுக்கிட்டு உன்னையவே சுத்தி சுத்தி வருவாளுக. அப்படித்தான். என்னப்பா இன்னுமா கிளம்பல? பேரன் அப்பத்தாலும் என்னதான் செய்திய முட்டை ஒலிக்கிறீல? ரெடி ஆயிட்டும் தாத்தா. வயசு பிள்ளையே கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். உங்களை மாதிரி என்னத்தையே போட்டுக்கிட்டு வர முடியுமா? நீ என்னடா பொண்ணு பார்க்க போறது மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க? பொண்ணு தானே தாத்தா பார்க்க போறோம். என்ன பொண்ணு பார்க்க போறியா? இல்ல தாத்தா, சாமி கும்பிட போறோம்ல, அதான் சொன்னேன். ஏய் என்னடி நடக்குதுங்க? வேற என்ன ஆத்தாலும் என்னமோ பிளான் பண்றீல? அதெல்லாம் ஒரு பிளானும் இல்ல, நீங்க கிளம்பி போங்க, நாங்க வந்துட்டோம். நல்லா இருக்கிற புள்ள மனசுல நெஞ்ச வளர்க்காதடி, நல்லதுக்கு இல்ல. நான் அன்னைக்கு நிகழ்ச்சி அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவளையே நான் தான் பெத்தேன், அவளுக்கு என்ன பிடிக்காம போகுது? அதுக்காக என் பேரனை யாருக்கு பிடிக்காம போகும்? அழகு வத்த புள்ள இவனை விட்டுவிட்டு அடுத்தவனை போய் மாப்பிள்ளை வைப்பாளுகளோ? நல்லா இருக்கே கதை. நான் இருக்கிற வரைக்கும் என்னைக்கு என் பேத்திய 2 பேர்ல எவ்வளவு ஒருத்தி என் பேரனுக்குத்தேன். இதுக்கு உன் மருமக மையன்லாம் ஒத்துக்குருவாங்களா? அவன் என்ன இதுல ஒத்துக்கிறதுக்கு இருக்கு? பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சுன்னா சரிதானே, முடிச்சு வைக்க வேண்டியதானே. அன்னைக்கிளிக்கே இதெல்லாம் பிடிக்காதடி. தேவையில்லாத வேலையை பார்க்காத, பம்பு இழுக்காத சொல்லிவிட்டேன். உமக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க வாங்க போவோம், எனக்கு தெரியும், பாத்துக்கிறேனே. ரோஹித்து இவ பேச்ச கேட்காதடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் திருவிழாக்கு வேணா வராமல் இருந்துக்கிறேன். போதுமா? இதுக்கு தானே ஆசைப்பட்டீரு? ஏய் நான் எங்கடி அப்படி சொன்னேன்? அவன் திருவிழாக்கெல்லாம் வரட்டும், நீ அவன் மனசுல எதையும் விதைக்காம இரு போதும். அதெல்லாம் நான் ஒன்றும் விதைக்கல, நீங்க கிளம்புங்க. என்னமோ பண்ணு, இல்லங்க இல்லாம இருந்தா சரிதான். அவர் கிடக்காரு விடு. ஆமா, நீ என் பேத்திக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கியிருக்கியா? கிஃப்டா? நான் ஒன்றும் வாங்கலையா பத்தா. கிஃப்ட் வாங்கணுமா என்ன? அதானே, உன் தாத்தன் புத்தி அப்படியே உனக்கு இருக்குமே. அவர் தான் எங்கே ஒன்னாலும் வெறுங்கையை வீசிக்கிட்டே வருவார். நான் வீங்கி வீங்கி வீராந்து போவேன். அதே மாதிரி என் பேத்தியவும் இருக்க வைக்கிறியாடா? நல்லா அவளுக்கு பிடிச்சதா ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வா. ஐயோ அப்பத்தா, இப்போ எப்படி போய் வாங்குறது? டைம் ஆயிடுச்சே. அதானே, அதே ரத்தம் தானே உனக்கு ஓடுது. அப்புறம் நீனும் அப்படித்தான் இருப்ப. என்னமோ வண்ணு உனக்கு இல்லடா பொண்ணு, இப்படியே திரி, மொட்டை பையலா திரி. அப்பத்தா ஏதாவது ஐடியா கொடுங்க, என்ன வாங்குறது? அதே இல்லாம நான் சொல்லித்தர முடியும், போட. பிரெட் ஆம்லேட் போதுமா இல்ல வேற ஏதாவது சொல்லட்டுமா? இல்லத்தான், இதுவே போதும். வேற ஏதாவது வேணும்னா வாங்கி சாப்பிடுமா. ஏன் யார் கூடயும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி கூச்சப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லத்தான், இதுவே போதும். சரி டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? இல்லத்தான், வேண்டாம். சரி இதை ஃபுல்லா சாப்பிட்டு முடி, அதுக்கப்புறம் வேற ஏதாவது பாத்துக்கலாம். ஓகே? சரிங்க தான். இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்க முடியல, அதான் வேலையை இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலான்னு மேனேஜர் கிட்ட முன்னாடியே பேசியிருந்தேன். இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாரு. சரி நம்ம ஊர்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா, பர்சனலாக தனியாக போய் பார்த்து பேசினா ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமேன்னு நினைச்சேன். அது பாரு ஏன் நேரத்துக்குன்னு இன்னைக்கு மீட்டிங் போஸ்ட்போன் ஆயிடுச்சான். நாளைக்கு தான் மீட்டிங் வச்சிருக்காங்களாம். அப்போ இனிமே இங்க இருந்து தான் வேலை பார்ப்பீங்களா தான்? தெரியல கையல், இங்க போட்டானுங்கன்னா பார்க்கலாம். அப்படிதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன், பாப்போம். இங்க கிடைக்கலன்னா அக்காவை அங்க கூட்டிட்டு போயிடலாம்ல தான். எங்க கையல், அவளை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா. இங்க அவளுக்கு கம்பெனி நல்லா செட் ஆயிடுச்சு. அதனால இங்க உள்ள சர்க்கிளை விட்டுட்டு என்னால வர பிடிக்கல, நீ வேணும்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கன்றா. நான் இப்பதான் போய் ஜாயின் பண்ணிங்கிறதுனால என்னாலையும் டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியல. அப்படியே இக்கட்டான சூழ்நிலையில ஓடிட்டே இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இங்க கிடைச்சிரும் தான், நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சரிம்மா சரிம்மா, சாப்பிடு சாப்பிடு. என்ன அம்சா இந்த ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்க?
இங்க பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கும் கமலா, வந்து ட்ரை பண்ண. சரி நீ சொல்றேன்னு தான் வரேன். வந்து சாப்பிட்டு பாரு. இனிமே டெய்லியும் இங்க தான் வந்து சாப்பிடணும்னு சொல்லுவ. உனக்கு என்னப்பா, அண்ணன் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டலா கூட்டிட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சிருவாரு. நான் அப்படி இல்லையே. நம்ம வீணா போன கேன்டீன்ல சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு நாக்கு செத்து போச்சு. இல்லைன்னா என் ஹாஸ்டல். சரி சரி வா, இன்னைக்கு உன் ஹாஸ்டல் சாப்பாடுல இருந்து ரிலீஃப் கிடைச்சிருச்சு. ஓகே தானே? பில்லு கூட நான் பே பண்றேன். உனக்கு வேணுங்கிறத வந்து சாப்பிடு. சாப்பாடு அட்டகாசமா இருக்கும். சரி வா வா பார்க்கலாம். அப்புறம் சொல்லு, என்ன சாப்பிட்ற? இந்த கடையோட ஸ்பெஷல் என்னன்னு உனக்கு தானே தெரியும். நீயே ஆர்டர் பண்ண. நானும் ஜீவாவும் இந்த ஹோட்டல் வந்தோம்னா அடிக்கடி பிரெட் ஆம்லெட் தான் சாப்பிடுவோம். இந்த ஹோட்டல்ல பிரெட் ஆம்லெட் நல்லா இருக்கும். வேணும்னா அது சாப்பிட்றியா? காலையிலேயே எனக்கு பிரெட் ஆம்லெட் சாப்பிட பிடிக்காதடி. இட்லி தோசை பூரி பொங்கல்னு நம்ம ஐட்டம் தான் நமக்கு ஓகே. ஓகே, ஆளுக்கு ஒரு செட்டு இட்லியும் ஒரு உளுந்த வடையும் சொல்லட்டுமா? சூப்பர். அண்ணா சொல்லுங்கம்மா, என்ன சாப்பிட்றீங்க? 2 செட்டு இட்லி 2 உளுந்த வடை. சரிங்கம்மா, வேற ஏதாவது வேணுங்களா? வேற ஏதாவது வேணுமாடி? சாப்பிட்டுட்டு சொல்லிக்கலாம். சரிங்கம்மா, அப்ப நான் எடுத்துட்டு வரேன். ஆமா, ஜீவாண்ண வீட்ல இருந்தாதான் நீ டிரைவர் வேலை பார்க்க வச்சிருவியே. ஏன் இன்னைக்கு அண்ணன் கூட வரல? அவன் கூட தாண்டி வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா அவன் தான் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சீக்கிரமே கிளம்பிட்டான். ஓ, அதனாலதான் மேடம் கால் பண்ண உடனே நான் வரேன்னு சொன்னீங்களோ? அப்படின்னு இல்ல. சரி, உன் கூட வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, சரி இது ஒரு சேஞ்சா இருக்குமே தான், வேற ஒன்றும் இல்லை. நம்பிட்டேன். நம்பலைனாலும் அதாண்டி நிஜம். அதுக்காக புருஷன்னா 24 மணி நேரமும் கூடவே ஒட்டிட்டு சுத்திட்டு இருப்பாங்களா என்ன? அம்சா, அண்ணன் எங்க போயிருக்காருன்னு சொன்னேன்? அவங்க மேனேஜரை பாக்குறதுக்காக வெளில போயிருக்கான்னு சொன்னேன். ஏன், என்னாச்சு? கொஞ்சம் திரும்பி அந்த டேபிள பாரு. அந்த டேபிள்ல என்னடி? ஜீவா,